தன்னால என்ன பண்ணிடுங்க. அதாவது உலகத்தின் பாவத்தை செய்யறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? பாவம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா? ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. ஆனா to do heavenly things in the world, that is what is it. ஏன் அது எப்போ இட் இஸ் பாசிபிள்? நூறாக தமிழ் சொன்னா வாட் இஸ் அனிமல் நேச்சர்? அனிமல் நேச்சர் வந்து ஈவில் ஃபார் குட். இல்லை ஒரு பாம்பு போய் சும்மா நீங்கள் தொட்டாலும் என்ன பண்ணும்? தடவி கொடுக்க தொட்டீங்கன்னு அது தெரியுமா? பார்த்ததாச்சு. ஸோ நீங்கள் செய்கிறது எனக்கு குட், பட் இட் டஸ் ஈவில். மனுஷன் என்ன செய்வான்? குட் ஃபார் குட். நீங்கள் குட் மார்னிங் சொன்னீங்கன்னா நீங்கள் குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? இல்லை ஹலோ அப்படின்னு சொன்னால் ஹலோ சொல்லணும். சிரிச்சா ஹியூமன் பீயிங்காக இருந்தால் சிரிப்புக்கு ஒரு மீனிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக சிரிப்பாங்க. இல்லை ஒன்றும் அதுக்கு ஒன்றும் நீங்கள் அதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட், சால்வேஷனு, பைபிள் அதெல்லாம் தேவையில்லை. குட் மார்னிங் சொன்னால் குட் மார்னிங், ஹலோ சொன்னால் ஹலோ. அதுவும் யூஎஸ் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் போனால் சும்மா போயிட்டு போகும்போது ஹாய் சொல்லிட்டு போவான். நம்ம போட்டு மண்டே போட்டு இப்போ யார் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா அவன் எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவன் சும்மா சொல்லிட்டு போகிறான். பிகாஸ் இட் இஸ் ஹியூமன். பட் ஃபார் காட், good for you, good for you. That is God. So if we have to do heavenly things in the world, we need to have the character of God, good for you. So and the equation, that is our equation. So இந்த உலகத்துல நாம் எந்த நம்மளுடைய வாழ்க்கை, தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாழ்க்கை அவர் நினைத்த படி நாம் முடிக்கணும்னு சொன்னார். All our decisions, all our equations has to be towards the eternity. இந்த eternity நம்ம எல்லாருக்கும் தெரியும். It's a very known fact. இயேசு கிறிஸ்து தான். நம்ம வந்து யாரும் இயேசு கிறிஸ்து அறியாதவங்க கிடையாது. But only thing, the problem is unintentionally we skip this. Unintentionally we skip. யாரும் வந்து செஞ்சு தெரிஞ்சு யோசித்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் இப்போ பண்ணுறது வெரி ஸ்மால் மிஸ்டேக் தான். இது நீங்கள் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா வாட்ஸ் ராங்? அவனுக்கு இந்த ப்ரொடியூஸ் நிறையா இருந்தது, அவன் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது. இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் டிசிஷன் தட் ஹி ஹஸ் டேக்கன், அ வெரி எஃபெக்டிவ் டிசிஷன் ஹி ஹஸ் டேக்கன். ஸோ ஹி எக்ஸ்பேண்டட் இட். வாட்ஸ் த ப்ராப்ளம்? நீங்கள் நார்மலாக யோசித்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் இட். பட் காட்ஸ் perspective is totally different. God's perspective is totally different. வேர்ல்டில் யாராவது போய் இப்போ ஒருத்தர் போய் இந்த மாதிரி நான் அழகாக கட்டிட்டேன்னு சொல்லி காட்டினானுங்களா வெல்டன். இவனை மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக யாருப்பா இருக்க முடியும்? சூப்பர். மன்மோகன் சிங் கேட்டிருந்தாருன்னா உண்மையிலே இப்படிப்பட்ட எல்லாருமே இருந்திருந்தா வெங்காயம் விலை ஏறாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வண்டர்ஃபுல். பட் வாட் இஸ் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்? ஸோ தட் இஸ் வாட் ஹியர் வி லுக் அட். வாட் இஸ் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இன் மை லைஃப்? Am I looking at my life in God's perspective, or am I looking at my life in my own perspective? God perspective உடைய டிஃபரன்ஸ் நீங்க நல்லா பார்க்கணும்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்கும்போது that is where you can really look the exact God's perspective in any situation. ஒரு குரூப்பா ஒரு குழு இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறது தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் if you look at governance அப்படின்ற ஒரு பீஸ் வந்து ஹியூமன் பீயிங் கவர்னன்ஸ். எனிதிங் வி கவர்ன். எதையுமே இப்போ குடும்பத்தை கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, குடும்பத்துக்கு தலைவன் அப்படின்னா என்ன? கவர்னன்ஸ். ஹி எஸ்டாப்ளிஷ் த கவர்னன்ஸ் பிகாஸ் காட். அந்த கவர்னன்ஸ்ன்ற பீஸே வந்து பிகாஸ் காட் ஹூ எஸ்டாப்ளிஷ். அதனால தான் ஏஜென்ட்டோடத்துல வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை கொடுக்கும்போது அவர் கவர்னன்ஸையும் கொடுத்தார். பட் ஆனால் அதே மாதிரி அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்கறது தப்பே கிடையாது. இப்போ ஆதிவாசிகள் அந்தமான்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சிவிலைசேஷனுக்கு இன்னும் வரல. பட் தே ஹேவ் எ லீடர். கவர்னன்ஸ். சிவிலைசேஷனே இல்லை, அப்போ கவர்னன்ஸ் மட்டும் எப்படி இருக்கு? பிகாஸ் இட்ஸ் a God's instituted character in human. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாவை கேட்கறது தப்பே கிடையாது. எல்லா தேசங்களுக்கும் ராஜா இருக்காரு, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்டார். இதில் என்ன தப்பு இருக்குது? நோ மிஸ்டேக். வேர்ல்ட் லெவலில் உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பட் வாட் இட் காட் திங்? நீ ராஜாவை கேட்ட அப்படின்னு சொன்னாரு இல்லையா, என்ன தள்ளிட்டு காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா கேட்டுருப்பாங்களா? ஆண்டவர் இப்படி நினைப்பாருன்னு சொன்னால் கேட்டுருப்பாங்களா?
எனக்கு வேற ஒரு லீடர் தாங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வந்து என்ன? This is what God's perspective. We think it is very normal, it is very logical, there is no harm in it. As a human being, as a person who is living in this world, இந்த உலகத்துல இப்படி இருந்தா இப்படிதாங்க பண்ணணும், இதுல தப்பே இல்லைங்க அப்படின்னு தான் நம்ம பல நிலைகள் என்ன பண்ணணும், கன்வீனியன்டா இருந்தோம். We don't take time to look at God's perspective in my decision. What is God's perspective in my decision for my life, which is given by Him? அவர் கொடுத்தது, அவருக்காக கொடுத்தது. Then what right we do have to influence that life by our perspective? இதை பண்ண பெரிய தப்பு. அவர் அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து eternity. But this man limited God to his perspective. இந்த மாலை வேளையில் நேரம் கடந்து சொல்றாங்க. ஒரே ஒரு question. In all our dealings, in everyday dealing, not in a very big decision, சின்ன சின்ன காரியங்கள்ல கூட what is our perspective? How do we look at my life? How do I look at my life in taking decisions? Am I looking at God's perspective? Am I conscious of God's perspective in all my activity? இல்லைன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து போகாது. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து போகாது. நடைமுறைக்கு ஒத்து போகாது. எந்த ஊர்ல வந்து கோட்டையை சுற்றி வந்தா கோட்டை விடும்? நடைமுறைக்கு ஒத்து போகாது. நடைமுறைக்கு ஒத்து போகாது. Look back at the scriptures, there are so many examples which is out of the context. Out of context. முடியவே முடியாது, நடக்காது. எந்த ஊர்ல கோட்டை சுற்றி போனா, எந்த ஊர்ல செடியை போட்டா இரும்பு மிதக்கும், கட்டையை போட்டா எந்த ஊர்ல மிதக்கும்? சயின்ஸ். So, in God's perspective, it might look foolish for the man. So that when we take into man's perspective, that becomes foolish in God's perspective. இவன் தான் ரொம்ப அறிவா செஞ்சதும் போது எதாச்சு அவன் மூடனே. ஆண்டவருக்காக நம்ம செய்யும்போது உலகத்துக்கு அது மூடணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் பைத்தியமானவர்களாம் தெரியும். என்னுடைய ஆஃபீஸில் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிட்டு டிசிஷன். எல்லாரும் வந்து சொன்னா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு ரொம்ப நிறையா பேத்துட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப உரிமை எடுத்து யூ ஆர் ஃபூல் அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி ஒன்று ஹவு தட் இன்ஸ்டிங்க்ட் ரெஸ்பான்ஸ் ஐ கேவ். நான் உடனே சொன்னேன், பிரைஸ் தி லார்ட், நவ் ஐ அம் குவாலிஃபைட் டு பி செலக்டட் பை காட். அதுதான் பைபிள் சொல்றேன். இல்லை, அதுதான் அவங்க பைபிள் சொல்றாங்க. இல்லை, நம்ம வந்து அறிவா நிறைய செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் காட் looks at a very totally different aspect of our life, because He is always concerned about our life for eternity. Eternityன்ற ஒரு பெரிய டைம் லைன்ல ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா it becomes a big line. மேத்தமேட்டிக்ஸ்ல தெரியும் இல்லையா, எக்ஸ்ரே ஒய்ரே. எக்ஸ்ரே போட்டோம்னா அப்படியே டாட் 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 போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை, அந்த இட்டர்னிட்டின்ற லைஃப் லைன்ல that big eternity life line is influenced by 60 or 50 or 80 or 90 or 110 years of life in this world. நீங்கள் அந்த லைஃப்ன்ற இட்டர்னிட்டி வேல நம்மளுடைய லைஃப்பை பிளாட் பண்ணோம்னு சொன்னால் 10 years or 20 years, even 150 years பிளாட் பண்ணால் கூட still it will be a point. Still it will be a. So how God is gracious, our living God is gracious that He says, man, this point will influence that line of eternity. He is not telling you live a big line which will influence the eternity. இந்த சின்ன புள்ளின்ற அந்த ஒரு நிலையில நீ எப்படி வாழ்வியோ, that will influence your line of eternity. So what is our perspective of our life today? இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நினைக்கிற காரியங்கள், is it your perspective or it is my own perspective? It is towards, is it towards the eternity or it is just towards this point? Most of the time we are more concerned about the point. We leave out
the line of eternity. இந்த மாதவேளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஆண்டவர் எந்த காரியம் whatever might be the decision, whether it is an intended decision or unintended decision, or whether it's a planned decision, whatever it is, Lord, always help me to take an effective decision which will lead me to you. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் that's the ultimate. That's the ultimate. We might do anything in our life. We might do whatever might be the case. You might be a very successful person. But everything lies when it comes to what is influencing because it is returning to eternity. He is God of eternity. So we are very, 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 very negligible. So with that, we can do nothing. God, only it is possible.